இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறோம். என்னடா எடுத்தோனே வீடியோ டேங்க் ரிமூவ் பண்ண போறோம்னு சொல்லி தான் பார்த்தீங்களா? இந்த டேங்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறோம். இது என்ன டேங்க் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கப்பி தான் இருக்குது. இந்த டேங்க் எதனால ரிமூவ் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா நிறையவே பாசி இருக்குது. இந்த டேங்க்ல பாருங்க. ஃபுல்லாவே பாசி மட்டும் தான் இருக்குது. மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா இடமே இல்ல. எல்லா டேங்குமே அப்படிதான் இருக்குது. ஃபுல்லா இந்த நூல் பாசி மாணிக்கு இருக்கும். ஒண்ணு வந்து எடுத்து காமிக்க பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டேங்க் ஃபுல்லாவே இருக்குது. அதனால இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறோம். ரிமூவ் பண்ணிட்டு கப்பியை பார்த்தீங்கன்னா வேற செட்டப் வந்து பண்ண போறோம். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ வந்து நிறைய தடவை வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளோட கப்பி ப்ரீடிங் டேங்க் தான். இதனால சூப்பரான ப்ரீடிங் டேங்க். இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாவே இருக்குது. இப்போ இதில் எல்லா டைம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம். வாங்க ஒவ்வொரு டேங்கும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மீனை பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டப்பு வந்து எடுத்து வச்சிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெட் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேங்க் கிட்ட இருக்குது. அப்படியே ஒவ்வொரு டேங்க் பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த முதல் இருக்க டேங்க் வந்து வாங்க அதை எப்படி ரிமூவ் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா மீனை வந்து பிடிச்சி வந்து போட்டுக்கலாம் நெட்டை யூஸ் பண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசி வந்து அதிகமாக இருக்குது. எப்படி மீனை பிடிக்குன்னு தெரியல. எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் ஓரளவு பாசி பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பாசி பாருங்க எவ்வளோ எடுத்துருக்கோம்னு. இந்த ஒரு டேங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாசி வந்து இருக்குது. இன்னும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற டேங்க்லேயும் வந்து எடுத்துக்கலாம். அதையும் கொண்டு வந்து காமிக்க அப்படியே பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்க டேங்கில் வந்து எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க இந்த டேங்க்லேயும் வந்து எடுத்துடலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ பாசி இருக்குன்னு. எடுக்க வந்துகிட்டே இருக்கும் போல இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசி வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்லேயும் வந்து பாசி வந்து எடுத்துருவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாசி வந்து வந்துருச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து மொதல் எடுத்தது, இது பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தது 2 ஒரே அளவுக்கு. மொதல் எடுத்ததோட இப்போ எடுத்தது வந்து நிறையா தான் வந்துருக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்க பாசியை வந்து எடுத்துடலாம். அதாவது பக்கத்தில் இருக்க டேங்கில் இருக்க அந்த பாசியை வந்து எடுத்துருவோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் வந்து இப்போ வந்து எடுக்க போகிறோம். இதே வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இந்த பாக் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே தான் போடணும். ஏன்னா இதை வந்து ஆகாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை போட்டோம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க பாசி வந்து ரொம்ப வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த பாக் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசியை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்கில் வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசியை எடுத்துகிட்டு வந்து காமிக்க. நான் வச்சு எடுக்க வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது. உங்களை எடுத்துகிட்டு வந்து காமிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 டேங்கில் இருக்க பாசி எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. மொத்த பாசி பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இந்த கடைசி டேங்கில் இருக்க பாசியை மட்டும் எடுக்கல. பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எடுத்துக்கலாம். அப்படியே வந்து விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கொஞ்சம் உள்ள பார்த்தீங்கன்னா மீன் வந்து இருக்குது. சின்ன சின்ன மீன் வந்து அதெல்லாம் பிடிக்கணும். இதில் பார்த்தா அவன் தெரியும் இந்த குட்டி ஓடுது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பிடிக்கணும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் எல்லாத்தையும் நம்ம வந்து கீழே அங்கிட்டு வந்து இறக்கி வச்சுக்கலாம். அப்படி இறக்குனா அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிடிக்க முடியும். அப்படியே ஒவ்வொரு டேங்க் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு ஒன்று வந்து கடைசி வந்து காமிக்க. எல்லா டைம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ள இந்த எல்லா டேங்கும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. அதுல இருந்து பிஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஊற்றியாச்சு. இந்த இருக்கு பாருங்க அந்த 4 டேங்குமே. இதில் பாருங்க எவ்வளோ பாசி இருக்குது. அந்த ஒவ்வொரு டேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசி வந்து இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இறந்துருச்சு. அதனால தான் இப்போ இந்த டேங்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து எடுத்த பிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து காமிக்க. இப்போ இதுல இருந்து எடுத்த பிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டப்ல தான் இருக்குது. இதில் பாருங்க எவ்வளோ பிசஸ் இருக்குன்னு. இது எல்லா பிஸும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பாசியில் வந்து ஒளிஞ்சிருந்தது தான். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு சில குட்டி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி கீழே வந்து போயிடுச்சு. அதை வந்து எடுக்க முடியல. அது வந்து இருக்கட்டும். ஏன்னா சின்ன சின்ன மீன் தான். இதில் வந்து பெரிய மீன் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேங்க் வந்து இருக்குது. அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒன்று வந்து காமிக்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு ஒன்று வந்து காமிக்க. A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து எல்லா டேங்கும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. எல்லா டேங்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா எல்லா டேங்குமே இங்கே வந்து இதை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நம்மளோட பிசஸ்லாம் எதில் இருக்குன்னு காமிக்க. நம்மளோட எல்லா பிசஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்ல தான் இருக்குது. அந்த டப்பில் வந்து வச்சிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல் உப்பும் ப்ளூ மெடிசன் கொஞ்சம் வந்து போட்டு வச்சிருக்கேன். எதுவும் டிசீஸ் தான் க்யூர் ஆயிரும். அதுக்காண்டி தான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேங்க் செட்டப் பண்ண வீடியோ தான் வரும். நம்ம வந்து எந்த மாதிரி டேங்க் செட்டப் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சூப்பரான வீடியோ தான் வரப்போகுது. அதனால சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிக்சர்ஸ் வாங்கலாம், அது வந்து எப்படி டேங்க் செட்டப் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கால் பண்ணுங்க. நம்ம வந்து அந்த மணிக்கு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம். இப்போ அதெல்லாம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.